அல்லாஹ் தாலா இந்த ரமதானுடைய மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லாஹ் தாலா பத்ருடைய அந்த யுத்தத்தை ஏற்படுத்தினார். இது எங்களுடைய தியாகிகள், எங்களுடைய முன்னோர்கள், சஹாபாக்கள் அவர்கள் எதிர்பாராத விதத்துல ஒரு கட்டத்தை, ஒரு நிகழ்வை அவங்க எதிர்கொண்டாங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் அல்லாஹுடைய உதவிய அவங்க நேரடியாக எடுத்துக்கொண்டாங்க. இந்த பத்ருடைய யுத்தம், இந்த பத்ருடைய இஸ்லாத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் செஞ்ச இந்த தியாகம், இது எங்களுக்கு, நாங்க இதுவரைக்கும் இப்போ முஸ்லிம்களாக இருக்கிறோம், அவங்க செஞ்ச அந்த அந்த தியாகம் தான், அதோடைய விளைவு தான் நாங்க இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள், அந்த 300 லட்சம் சஹாபாக்கள் அந்த தியாகத்துக்கு ரெடியாகலைண்டா, தியாகத்துக்கு தயாராகலைன்னு சொன்னா நாங்க இன்று முஸ்லிம்களாக இருக்கிறது. நபி அவர்கள் துவா கேட்டார்கள் அந்த இரவு, இவர்கள் அழிக்கப்பட்டால் உங்களுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, உனக்கு இதுக்கு பின்னால வணங்கப்பட்டதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க, யாரும் உன்னைய வணங்க மாட்டாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, பத்ருடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. உலகத்தில எங்களுடைய வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நடக்கலாம். அந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் பெரிய பெரிய ஒரு பாடத்தை இந்த பத்ருடைய கட்டம், நடந்த நிகழ்வுகள் எங்களுக்கு பாடம் கற்றுத்தட்டு கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான், உலகத்திலே நாங்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்ய பார்த்திருக்கிறார். எப்ப நாங்க இந்த நம்பிக்கையில முன்பினாகிறோமோ, இந்த நம்பிக்கையில விலகினம் காட்டுவோமோ, அல்லாஹ் தஆலாவுடைய உதவி விட்டு நாங்கள் தூரமாகிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு புத்திக்கு படாத விதத்தில் உதவி செய்வதற்கு தகுதியானவன், உதவி செய்வதற்கு சக்தி உள்ளவன், முழு சக்தியும் அவனுக்கு இருக்கிறது. எங்களுக்குத்தான் காரணம் தேவை, எங்களுக்குத்தான் இது நடந்தாத்தான், இப்படி நடந்தாத்தான், அப்படி நடந்தாத்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாம தான் யோசிக்கவே தவிர அல்லாஹ் தஆலா அது தேவையே இல்லை. பத்ர்ல அல்லாஹ் காட்டினான், அவனுடைய சக்தி அல்லாஹ் காட்டினான். சஹாபாக்கள் அவங்க போனாங்க, ஒரு வியாபார ஒரு கூட்டம் தடுத்து நிறுத்தி அவர்களுடைய பொருள் எடுப்பதற்காக வேண்டும். மக்கால வெறும் கையோட சஹாபாக்கள் மதீனாக்கு வந்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அந்த பொருள்களை மீட்டு எடுப்பதற்காக வேண்டி ஒரு வியாபார கோஷ்டியை தடுக்க போன சஹாபாக்கள், அவர்களிடத்துல ஆயுதங்கள் இருக்கல்ல, யுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் எதுவுமே இருக்கல்ல. ஒருத்தர் பாத்ரூமுக்கு போனா, அந்த காலத்துல பாலைவனங்கள் பாத்ரூம்களுக்கு வெளியே போவாங்க, அந்த நேரங்கள்ல கையில ஏதோ ஒரு ஆயுதங்களை வச்சிருப்பாங்க அவசரத்துக்கு. அந்த ஆயுதத்தோடு தான் போனாங்க சஹாபா, வேறொன்றும் பெரிய ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை, அந்த சின்ன சாதாரண ஆயுதங்கள் தான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, புத்திக்கு படாது. குதிரையை பார்த்தா 2 குதிரை, ஒட்டகங்கள் 70 லட்சம், இதால பெரிய அளவுக்கு பெரிய ஒரு கூட்டத்தை எதிர்கொள்வதுன்றது எங்களோட புத்திக்கு படாது. ஆனா சஹாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த உணர்வை ஊட்டினார். அஸ்பாபுகள், நிலைமைகள் இதை கொண்டு பயந்துடாது. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி எல்லா சக்திக்கு மேலால் இருக்குது. அவன் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டு சொன்னா உலகம் தாங்காது. சஹாபாக்கள் இந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டாங்க. அதனால சஹாபாக்கள் ரெடி ஆயினாங்க, நாங்க தயார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் பண்றாங்க, அந்த சஹாபாக்கள் தயாராகிறாங்க, உறுதியாக தயாராகிறாங்க, ஈமானோட தயாராகிறாங்க. எல்லோருடைய உள்ளமும் ஒரு மனிதருடைய உள்ள மாதிரி ஆகிட்டு, அங்க வேற்றுமை குழப்பம் ஏற்படல. சஹாபாக்கள் எல்லாமே உறுதியாக, நாங்க நாளைக்கு தயார், நாங்க நாளைக்கு ரெடி. ஆனா குறைஷிகள், மக்காரில் வந்தவங்க, அவங்கள சிலர்கள் வியாபாரம் கோஷ்டி பாதுகாக்கப்பட்டு வைத்துட்டான மக்காக்கு நான் மறு யுத்தம் செய்ய தேவையா? சிலர்கள் இல்ல யுத்தம் செய்யணும், அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அதனால அங்க தோல்வி அவங்களுக்கு. எப்ப நாங்க ஒற்றுமையாக எங்களுடைய விஷயங்களை செய்வோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி, யதுல்லாஹி அலல் ஜமா. எப்பவுமே நாங்க ஒற்றுமையாக இருந்து எல்லா விடயங்களையும் ஒற்றுமையாக இருந்து செய்யணும். ஒற்றுமைக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது.
சஹாபாக்கள் ஒரு மனிதருடைய உள்ளத்தை போன்ற எல்லா அனைவருடைய உள்ளம் இருந்துச்சு. அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நாங்க படைபலத்துல குறைவாக இருந்தாலும் சரி, 300 லட்சம் தான், ஆனா எதிர்கொள்ளணும் 1000 பேரை, எதிர்கொள்ளணும் 1000 பேரை. அல்லாஹுடைய உதவிய அவன் கண்கூடாக கண்டான். மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். உள்ளங்களை அமைதியாக்கினான், உள்ளங்களை அமைதியாக்கினான், உள்ளங்களை உறுதிப்படுத்தினான், உள்ளங்களை உறுதிப்படுத்தினான். அந்த அந்த இரவு நான் கழிச்ச அந்த இரவு இருக்கிறே, அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல கழித்தார்கள். நான் அந்த இரவு பூர்த்தியா, அந்த இரவு பூராக துஆல கழித்தார்கள். அந்த துஆவுடைய பரக்கத், இஸ்தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், நீ உங்களோட ரப்பிடத்தில் நீ உதவி தேடிய, அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்தான். எப்ப நாங்க ஒன்றுபட்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடி அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு நாம் ஒரு விஷயத்தை கருவினா, அல்லாஹ் தஆலா அதுல வரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அதுல வெற்றியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எல்லாம் எங்களோட வாழ்க்கையில எல்லாமே இது பாடமாக இருக்கணும். எல்லா கட்டங்கள்லையும் எங்க என்ன வேலை செய்யணுமா அந்த வேலை அது நலவாக இருந்தா, அது சிறந்த நலவாக இருந்தேன்னு சொன்னா அதுல நாங்க அல்லாஹ் இடத்துல உதவியை கேட்கணும். இதுல நலவத்தாயா அல்லாஹ். அதே மாதிரி கூட்டமாக சேர்ந்து அந்த விடயங்களை சாதிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பாடம் என்ன தருகிறா, சஹாபாக்கள் அவர்கள் ஒரு வியாபார கோஷ்டியை தடுக்கத்தான் போனாங்க. பார்த்தா எதிர்கொண்டாங்க பெரிய ஒரு படைய. அவங்க யாருமே சொல்லல, எந்த சஹாபாக்களும் வாய திறக்கல, நபியே நீங்க எங்களை தஸ்கீல் பண்ணீங்க, இந்த கூட்டத்தை தடுக்கத்தானே, யுத்தத்துக்கு தஸ்கீல் பண்ணலே அப்படி எந்த சஹாபாக்களும் சொல்லல. நாலு உலகத்துல சில விடயங்களை மஷ்ரா பண்ணுவோம். மூத்தவர்களிடத்துல, வயசாளிகளிடத்துல, அனுபவம் உள்ளவர்களிடத்துல மஷ்ரா பண்ணுவோம். ஆனா மஷ்ரா பண்ணி அந்த விடயத்துல நாங்க இறங்கிறோம். ஆனா வேறொரு விஷயம் நடக்குது. இந்த நேரத்துல நாங்க சொல்லக்கூடாது, உங்கள்கிட்ட கேட்டுக்கான பிரச்சனை பாருங்களேன் மாத்திட்டேனே, உங்கள்கிட்ட கேட்டதை தொழில நான் இறங்கினேன் பாருங்களேன் மாத்திட்டேனே. அல்லாஹுடைய ஏற்பாடு. மஷூரா கேட்கிறது, மஷூரா பண்றதும் அல்லாஹுடைய சுன்னத், அல்லாஹுடைய கட்டளை. ஆனா அதுல முடிவுகள் வாரது இந்த அல்லாஹுடைய ஏற்பாடு. இந்த பாடத்தை நாங்க படிக்கணும். பதில்ல சஹாபாக்கள் அல்லாஹ் நபியவர்கள் தஸ்கீல் பண்ணினார்கள் ஒரு வியாபார கோஷ்டியை தடுப்பதற்காக மாத்திரம் தான். அங்க இருந்த சஹாபாக்கள், நபியவர்கள் இருந்த சஹாபாக்கள் மட்டும்தான் தயாராகினாங்க. ஆனா பெரிய ஒரு படைய எதிர்கொள்ள வேண்டி வந்துச்சு. ஆனா எந்த சஹாபாக்களும் நீங்க பாருங்களே, நீங்க இந்த பெரிய படைய முகம் கொடுக்கறதுக்கு நீங்க எங்களை மாற்றி வச்சிட்டீங்களே அப்படி எந்த சஹாபாக்களும் சொல்லல. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம பின்பற்றக்கூடிய அந்த கூட்டம் பனு இஸ்ராயீல் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாதையில போயிட்டு அந்த பெண்ணம் தவறி பேசிட்டாங்க. போயிட்டு பார்த்தா முன்னுக்கு கடல், பின்னுக்கு ஃபிரௌனுடைய படை. இந்த நேரத்துல இன்னா நமுதுரகூன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த படைகள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்தவர்கள் சொன்னார்கள், நாங்க மாட்டிட்டோம். உங்களோட பேச்சை கேட்டுத்தான் உங்களை பின்பற்றி வந்தோம். பாருங்களே, நீங்க இந்த இடத்துல வச்சுட்டீங்களே, பாருங்க முன்னாலையும் போயலா பின்னாலையும் போயலா. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல நிலைமைகள் ஹலாத்துகள் நாங்க மஷூரா பண்ணி ஒரு விடயங்கள்ல ஒரு விஷயத்தை அடங்குறோம். ஆனா அதுக்கு மாற்றமா விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அது நாங்க குறை சொல்லக்கூடாது. இது அல்லாஹுடைய ஏற்பாடு. எல்லா கட்டங்கள்லையும் அல்லாஹுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ் செஞ்சா எந்த சிந்தனைகள்ட்ட வந்தா அதுல நாங்க வெற்றிகளை காணுவோம். சஹாபாக்கள் அதோட பேச்சோட நின்றிருந்தா அந்த அபூ ஜஹல், அந்த உத்பா, அந்த ஷைபா யாருமே கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹுடைய ஏற்பாடு அது வித்தியாசம். அல்லாஹ் பெரிய ஒரு படைய அல்லாஹ் தயாரிச்சு வச்சுட்டான். சஹாபாக்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீ நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நீ களத்து கலந்துங்க, நாம உதவி செய்வோம். பெரிய தலைகள் வைத்துவிடும். இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய தலையை அந்தன்று அல்லாஹ் எடுத்தார். பத்ர்ல அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரும் தலைகளை அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் இந்த அளவுக்கு உறுதியாக சொன்னார்கள் சொன்னா, இந்த இடத்துல இந்த நபருடைய தலை இருக்கும், இந்த இடத்துல இந்த நபருடைய தலை இருக்கும் சொல்லி முந்தினே சொல்லிட்டாங்க. அவ்வளவு உறுதி, எங்களுக்கு வெற்றி. சகோதரர்களே, பெரியார்களே, பத்ர்ல நாங்க எடுக்கக்கூடிய பல பாடங்கள்ல ஒரு 2 சில பாடங்களை நான் சொல்றேன். அதுல வந்துதான் நாங்க எந்த விடயங்கள் செஞ்சாலும் அதுல எல்லாமே ஒற்றுமையாகி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுட்டு நம்பிக்கையுடன் இறங்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய உதவி அதுல இருக்குது. இன்னொன்று, நாங்க மசூரா பண்ணி ஏதாவது ஒரு முடிவை எடுத்து அதுல நாங்க இறங்குறோமா, அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, ஆகியோருடைய காரியமாக இருந்தாலும் சரி, இறங்கி அதுக்கு மாற்றமா நடக்குதா, நாங்க யாருக்கும் குறை சொல்லக்கூடாது. உலகத்துடைய அஸ்பாபுகள், நிலைமைகள், ஆலாத்துகள், மக்களை யாரையும் குறை சொல்லக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ் இந்த நிலைமைக்கு எனக்கு கொண்டு வச்சது அல்லாஹ் தான் வைத்தான். இந்த சிந்தனையோட நாங்க இருந்தோம் சொன்னா அதுல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவிகளை செய்வான், அதுல பரக்கத்துகளை செய்வான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான் இந்த பத்ருடைய நிகழ்வு, இந்த பத்ருடைய நாள் பல பாடங்களை கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத், பெரிய இரக்கம். அடியார்களை அல்லாஹ் படைச்சிட்டு சும்மா விட்டு விடல. நீ வேண்டியமாய் வாழ்ந்து விடு. ஆனா நீ கியாமத்துடைய நாளையில உனக்கு நான் எதிர்பார்த்தது இப்படிதான். கியாமத் நாள் அல்லாஹ் சொல்ல மாட்டான். உன்னை படைச்சது நான் சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன், ஆனா நீ செய்யல, அவங்க கியாமத் நாள் சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா உலகத்திலே சொல்லிட்டான். உலகத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாழ்க்கைக்குரிய வழிகளை அல்லாஹ் காட்டி தந்து கொண்டிருக்கிறார். நீ இப்படி வாழ்ந்தா எங்கேயுமே முட்டிக்கொள்ளாம வாழ்வாய், பிரச்சனை இல்லாம, சிக்கல் இல்லாம, கஷ்டம் இல்லாம வாழ்வாய். அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கை எப்படி அமையணும் என்றதை கட்டமாக ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹ் படிச்சு வந்து கொண்டிருக்கிறான். இதுல தான் ரமதானுடைய மாதம். ரமதான்லையும் பல 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 படிப்பினைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியிருக்கிறது. ரமதான்ல அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கைய வர்க்கத் செய்றான், விஸ்தீரப்படுத்துறான், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். ரமதான் மாதம் வந்துட்டா சுவர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறான். அடியார்கள் போகக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அலங்கரிக்கிறான். அடியார்கள் அல்லாஹ் இடத்துல பொறுமதியானவங்க. ஒரு பொறுமதியான ஒரு மனிதர், கண்ணியமான ஒரு மனிதர் எங்களுடைய பள்ளிக்கோ உங்களுடைய வீட்டுக்கோ வார நேரத்துல அந்த வீடை நாங்க எப்படி அலங்கரிப்போம், வாரத்துக்கு முன்னால் எப்படி அலங்கரிப்போம், அது மாதிரி அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் நபியார்களுக்கா. நரகத்தை அல்லாஹ் நரகத்துடைய வாயில மூடி இருக்கிறார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் என்னத்தை செஞ்சது? அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், அடியார்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் வரணும், அடியார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் வரணும், அடியார்கள் சந்தோஷமா இருக்கணும், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அமைக்கணும், அடியார்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாக்கிக் கொள்ளணும். ரமஜான் இது ஒரு வைத்தியர் எங்களுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக ஒரு வைத்தியர் வந்திருக்கிறார். ரமதான் நாங்க இதுல எங்களுடைய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளல என்று சொன்னா நாங்க தான் செய்ய, வைத்தியர் அல்ல, பேஷண்ட் ஃபெயிலியர். எங்களுடைய 16 நோம்பு, 17வது நோம்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். 16 நோம்பு கழிந்து விட்டது. இந்த நோம்புகளை எப்படி கழித்தோம்? ஒவ்வொரு நாளும், ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய முக்கியமான கட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. அதுல எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி கழித்திருக்கிறோம்? சரி, இருக்கக்கூடிய அடுத்த 13, 14 நாட்கள் நாங்கள் எப்படி கழிக்க போகிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்கணும், யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை இழுத்து வந்த மாதம் தான் இந்த மாதம். நாங்க அல்லாஹ்விடத்துல எங்களுடைய கழிந்த நோம்புக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், அதே மாதிரி கழிந்த வாழ்க்கைக்காக இஸ்திக்ஃபார். அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்யற அடியார்கள் அல்லாஹ் விரும்புறான். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அடியார்கள் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய சிஃபாத் எப்பவுமே இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யாம பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கிறாளோ அந்த கூட்டத்தை அல்லாஹ் வச்சுட்டு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு அவளால பாவத்தை செய்ய வச்சு அவளை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் ஆக்கி அவளை மன்னிப்பு கொடுக்கிறார். இந்த ஹதீஸ்கள் இது பாவத்தை தூண்டக்கூடிய ஹதீஸ்கள் அல்ல, மாறாக பாவ மன்னிப்பை தேடணும் என்றதை தூண்டக்கூடிய ஹதீஸ்கள். அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அடியார்களை அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு சொன்னா, அந்த அடியார்களோட எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு சொன்னா, அடியார்கள் சொன்னார்கள், பாலைவனத்துல ஒரு பெரிய ஒரு மைதானத்துல அவருடைய வாகனத்தோட அவருடைய வாகன சாப்பாடு பொருளோடு எடுத்துக்கொண்டு போறாரு. ஒரு மரத்துல அவர் சாஞ்சி கொள்றாரு. எழுப்பி பார்க்கிறாரு,
பார்த்தா அவருடைய வாகனமும் அந்த பொருளும் அப்படியே கண்ணை விட்டு தூரமா இருக்கு. சுத்தி சுத்தி பார்க்கிறார், எங்கேயும் இல்லை. அவர் நினைச்சார் இதுக்கு பின்னால மௌத்து தான் அப்படின்னு சொல்லி அதே மரத்துல வந்து அப்படி சாஞ்சி மௌத்துக்கு ரெடியாகி படுத்து கொண்டு இருக்கிறார். திடீர்னு மறுவெளி பார்க்கிறாரு, வாகனம் சாப்பாடோட வாகனமும் அப்படி கண்ணு முன்னால் நிற்குது. இந்த நேரத்துல அவர் சந்தோஷம் கூடி அவர் சொல்லிட்டாரு, யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்புன்னு சொல்லி தெரியாம வாய் தவறி சொல்லிட்டார். சந்தோஷம். நபியர்கள் சொன்னார்கள், இந்த அடியார் சந்தோஷப்பட்டதை விட ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக எப்பயுமே காத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நீங்க வானத்துடைய அளவு உங்களோட பாவங்களை செஞ்சு 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 வானம் முற்றும் அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, அப்பையும் நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், அதை மன்னிச்சிடுவேன், கணக்கெடுக்க மாட்டேன், நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நாங்க மீறணும், அல்லாஹ் பக்கம் மீறணும். இஸ்திக்ஃபார் என்ற அமல் இருக்குது, இது பாவிகள் பெரும் பெரும் பாவிகள் செஞ்ச அமல் அல்ல. இஸ்திக்ஃபாருடைய அமல பெரும் பெரும் பாவிகள் அவங்களுக்குரிய அமல் என்றதை நாங்க யோசிக்க கூடாது. அவுலியாக்கள் நாடாக்கள் செஞ்ச அமல், நபிமார்கள் செஞ்ச அமல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அமல். قال ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அமல், மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அமல். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆர்டர் போட்டான், நீ இஸ்திக்ஃபார் செய். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அடியார்களை ரொம்ப நேசிக்கிறான். உங்களுடைய பாவங்களுக்காக நாங்க இஸ்திக்ஃபார் செய்யணும். சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள், எங்களுக்கு அறியாம செஞ்ச பாவங்கள், தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், நாங்க தெரியாம அல்லாஹ்க்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சில சில கட்டங்கள்ல தெரியாம அல்லாஹ்க்கு இணை வச்சிடுவோம். அதுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்யணும், அதுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்யணும். ரமதானுடைய மாதம் அடைந்தும் யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கலையோ, யாரு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலையோ அவர் நாசமாகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சிருக்கிறார். நபி அவங்க மிம்பர்ல ஏறும் பொழுது 3 தடவை அமீன் சொன்னாங்க. அதுல ஒரு துவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சொன்னாங்க, யார் ரமதானுடைய மாதம் அடைஞ்சும் மன்னிப்பு கிடைக்கலையோ, அவருக்கு மன்னிப்பு கிடைக்கலையோ நாசமாகும். நபி அவங்க ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நபிமார்களுடைய தலைவர், துஆவும் ஆமீன் சுப்ஹானல்லாஹ். எனவே ரமதானுடைய மாதம் நல்ல ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் மற்ற நாட்களையும் அல்லாஹ் கஃபார், ஆனா இதில் அல்லாஹ் அவனுடைய கரங்களை நீட்டி வைத்திருக்கிறார் எல்லா அடியார்களை மன்னிப்பதற்காக. எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் சின்ன 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 அமல்களை கொண்டு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு கொண்டிருக்கிறார். எங்களுடைய சின்ன சின்ன அமலை கொண்டு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே எங்களுடைய இந்த ரமதான நாங்க பொறுமதியாக கழிக்கணும். ரமதான்ல இன்றைக்கு இஃப்தார் என்ன, இன்றைக்கு ஷஹர் என்ன, இந்த இஃப்தார்ல என்ன செஞ்சீங்க, இந்த ஷஹர் என்ன செஞ்சீங்க, இதை பேசி எங்களுடைய நேரத்தை வீணடிக்க இந்த ரமதான். நீ எப்படி தொழுந்தீங்க, நீ எப்படி 20 ரக்காத் உங்களுக்கு தொழிலுமா இருந்துச்சா, நீ எப்படி 2 ஜூஸ் ஓதுனீங்க, நீ எப்படி 5 ஜூஸ் ஓதுனீங்க, எனக்கும் சொல்லிட்டாங்களே நான் ஓதுனேன். இப்படித்தான் பேச்சுகள் இருக்கணும். எங்களுடைய பேச்சுகள் இந்த ரமதான்ல இப்படி பேசி பேசி உற்சாகமாகி நாங்க இந்த ரமதான் அப்படி கவனிக்கணும். இந்த விருந்தாளிகள் எப்பயுமே வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால அவளை கவனிச்சு அனுப்பினு சொன்னா அவங்க புகழ்ந்து பேசுவான். நோம்பு அல்லாஹ் இடத்துல போகும், போயிட்டு சொல்லுங்க, அடியார் என்னை எப்படி கவனிச்சான், என்னுடைய அடியார் என்னை எப்படி கவனிச்சான். விருந்தாளியாக வந்திருக்குது, நாங்க அழகா கவனிக்கணும். எங்களுடைய வாழ்க்கைய இதுல நாங்க எங்களுடைய போட்டு எங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். ஒரு மெஷின் மாதிரி, சுத்தப்படுத்தக்கூடிய மெஷின் மாதிரி எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த ரமதான் எங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மெஷின். எனவே நாங்க இந்த பதில்ல சில விஷயங்களை படிச்சு கொள்ளோம். அதே மாதிரி இஸ்திக்ஃபார்ல நாங்க அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு தேடணும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா கணக்கு எடுக்க மாட்டான். இஸ்திக்ஃபாருடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். கியாமத் நாள் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரைக்கும் எங்களுடைய ரூஹ் தொண்டை இப்படி வரும் வரைக்கும்
அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாருடைய வாயிலை திறந்து வைத்திருக்கிறான், மன்னிச்சு கொண்டே இருப்பான். அவர் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். சில சஹாபாக்களை இஸ்லாத்தை தழுவ வச்சது அல்லாஹ் தஆலாவுடைய சில ஆயத்துகள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் என்ற ஆயத்து. இந்த ஆயத்தை ஒரு சஹாபிக்கு ஓதி காட்டப்படுது. அவன் காஃபிராக இருக்கிறார். அவர் சொன்னாரு, இந்த ஆயத் இது எனக்கு கஷ்டம். ஏண்டா இல்லாமன் தாப, யார் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செஞ்சாரோ அவருக்கு தான் மன்னிப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே நாங்க சாலிஹான் அமல் செய்யணும், ஈமான் கொள்ளணும், சாலிஹான் அமல் செய்யணும், இதெல்லாம் கஷ்டம். அதுக்கு பின்னால் அல்ல இன்னொரு ஆயத்தை இறக்கிறான். அந்த அடியாரோட எவ்வளவு பாசம். இன்னொரு ஆயத்தை இறக்கிறான். அல்லாஹ் நாடியவர்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு ஆயத்தை. அவர் சொன்னார், இது நாட்டம், அல்லாஹ் நாடினா தானே மன்னிப்பான், இல்லாட்டி மன்னிக்க மாட்டானே. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது. இல்ல இந்த ஆயத்தும் எனக்கு சரி வராது. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்கினான். குல் யா இபாதிய அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க என்னுடைய அடியார்களுக்கு, என்ற அடியார்களே, நீ தனக்கு தானே அநியாயம் செய்த என்ற அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடையாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவோம், வந்துவோம். என்னுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்துல நான் இப்படி செஞ்சேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல கெஞ்சினா அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். எனவே இந்த ரமதான நாங்க இஸ்திக்ஃபார்ல, நாங்க இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாட்கள்ல இஸ்திக்ஃபார்ல எங்களுடைய இந்த ரமதான கழிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக.